ஹாய் எவ்ரிவன், மெஷின் லேர்னிங் சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஓவர் ஃபிட்டிங் வெர்சஸ் அண்டர் ஃபிட்டிங். ஓவர் ஃபிட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய மெஷின் லேர்னிங் மாடல் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது. மாடலை அந்த டேட்டா செட்டில் அப்ளை பண்ணுவோம். அதோடைய அக்யூரசி எவ்வளோ, இல்லைனா அதோடைய மெட்ரிக்ஸ், ஏதாவது எவாலுவேஷன் மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த மாடலோட பெர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அந்த டேட்டா செட்டை மோஸ்ட்டாக ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் மூணாக பிரிச்சிருப்பாங்க. ட்ரைனிங் டேட்டா அண்ட் டெஸ்ட் டேட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாடலை ட்ரைனிங் டேட்டா யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாடலை டெஸ்ட் டேட்டா அப்ளை பண்ணும்போது அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் ட்ரைனிங் டேட்டாவை அப்ளை பண்ணுறோம். நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு, ஓரளவு பேட்டர்ன்லாம் லேர்ன் பண்ணிச்சு, நல்லாவே பேட்டர்ன்லாம் லேர்ன் பண்ணிச்சு. ஆனால் டெஸ்ட் டேட்டாவில் அப்ளை பண்ணும்போது அதோடைய பர்ஃபார்மன்ஸ் பூராக இருந்ததுன்னா அது பேர் ஓவர் ஃபிட்டிங். அதுவே ஒரு மாடல் ட்ரைனிங் டேட்டா அப்ளை பண்ணும் போதே அதோடைய பர்ஃபார்மன்ஸை எவால்வேட் பண்ணுவோம். அப்போ அது ட்ரைனிங் டேட்டாவிலேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா அப்போ வேறு மாடலை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ என்னவாக இருந்தாலும் ஒரு மாடல் ட்ரைனிங் டேட்டாலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், டெஸ்ட் டேட்டாலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அப்படின்னா தான் அது குட் மாடல். நம்ம ஆல்ரெடி பயாஸ்னா வேரியன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போ அண்டர் ஃபிட்டிங் ப்ராப்ளம்னா என்னென்னா, அது சரியாக ட்ரெயினே ஆகலை, ட்ரைனிங் டேட்டாலே அதோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, விச் மீன்ஸ் பயாஸ்டாக இருக்குது, ஹை பயாஸ். ஓகேங்களா? அண்டர் ஃபிட்டிங்னா ஹை பயாஸ் ஞாபகிச்சுக்கோங்க. ஓவர் ஃபிட்டிங்னா ஹை வேரியன்ஸ். ட்ரைனிங்லாம் நல்லா தான் ஆச்சு, ஆனால் டெஸ்ட் டேட்டா அப்ளை பண்ணும்போது அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது டெஸ்ட் டேட்டாலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. அப்போ வேறு மாடல் மாற்றி தான் ஆகணும். ஸோ ஒரு நல்ல மெஷின் லேர்னிங் மாடல்னால் என்னென்னா, கரெக்டாக ட்ரேட் ஆஃப் பண்ணணும், அதாவது பேலன்ஸ் பண்ணணும். பயாஸையும் வேரியன்ஸையும், ஹை பயாஸாகவும் இருக்கக்கூடாது, ஹை வேரியன்ஸாகவும் இருக்கக்கூடாது. இதை ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு குட் மெஷின் லேர்னிங் மாடல் கிடைக்கும். ஸோ இதுதான் ஓவர் ஃபிட்டிங் வெர்சஸ் அண்டர் ஃபிட்டிங். தேங்க்யூ.